புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கான வாக்குச்சாவடி ஒன்றில் சுமார் அரை மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவின் இறுதி நேரத்தில் மின்சாரம் தடைபட்டிருப்பதால் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மதியத்துல வெயில் அதிகமாக இருந்த காரணத்தினால அதிகமாக கூட்ட நெரிசல் இல்ல. இப்போ மதியானம் ஒரு 4 மணிக்கு அப்புறம் கூட்டம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அதுல உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருதயமேரி மேல்நிலை பள்ளியில 3 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. 3 வாக்குச்சாவடிகளுமே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் வரிசையில் நின்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில உப்பளத்துல அந்த வாக்குச்சாவடிகளை மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால வாக்குப்பதிவு தடைப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடிகள் எல்லாமே இருளில் மூழ்கி இருந்தன. சுமார் ஒரு அரை மணி நேரமாக மின் இணைப்பு இல்லாத காரணத்தினால செல்போன் விளக்குல இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்துல தான் அந்த வாக்குப்பதிவுக்கான அந்த ப்ராசஸ் நடைபெற்று வந்தது. இந்த தேர்தல் அலுவலர்கள் உடனடியாக மின்சார இணைப்பு வழங்க வேண்டும் என்று மின்சார அதிகாரிகளிடத்துல தொடர்ச்சியாக வலியுறுத்திய நிலையில சுமார் அரை மணி நேரத்துக்கு பிறகு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது.